நீர்லயே இருந்தாலும் நீர் அருந்தாத உயிரினங்கள் கேட்கவே ஆச்சரியமா இருக்குல்லங்க. உலகில் உள்ள பெரும்பாலான உயிரினங்கள் உயிர் வாழ்வதற்கு நீரையே நம்பி இருக்குன்னு சொல்லலாம். இருப்பினும் இந்த இயற்கை விதியை மீறி சில உயிரினங்கள் இருக்கு. இந்த தனித்துவமான உயிரினங்கள் தண்ணீர் அதிகமாக இருக்கும் சூழல வாழ்ந்தாலுமே தண்ணீரை குடிக்காது. இது எப்படி சாத்தியம்? அதை பத்தி இந்த வீடியோல முழுமையா பார்க்கலாம். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். தவளை. தவளைகள் நீரில் வாழ்ந்தாலும் ஒரு சொட்டு தண்ணீர் கூட குடிப்பதில்லையா? இயற்கையின் படைப்பில் நிறைய அதிசயங்கள் இருக்கு. தவளை தன் வாழ்நாள் முழுவதும் நீரிலேயே கழித்தாலும் ஒரு சொட்டு தண்ணீர் கூட குடிப்பதில்லை என்பது வியப்பாகவே இருக்கு. தவளையின் தோல் ஈரப்பதம் வாய்ந்தது. அது தன் தோல் மூலம் தனக்கு தேவையான தண்ணீரை எடுத்துக்கொள்வதால் தண்ணீர் குடிக்க வேண்டிய அவசியம் இருக்காது. தவளைகள் வறண்ட அல்லது வெப்பமான சூழலில் உயிர் வாழ முடிவதற்கு காரணம் அவைதான். தோலில் தண்ணீரை சேமிப்பு வைப்பது. சில தவளைகள் சிறுநீர் பையிலும் சிறுநீரக திசுக்களில் நீரை சேமித்து வைக்குது. ஆடக்ஸ் மான். ஆடக்ஸ் என்கிற ஒரு வகை மான் சகாரா பாலைவனத்துல காணப்படுது. தாவரங்கள் உள்ள பனித்துளிகளில் இருந்தும் அடர்த்தியற்ற தாவரங்களில் இருந்து தனக்கு தேவையான நீரை எடுத்துக்கொள்ளுது. இவற்றுக்கு தேவையான பெரும்பாலான தண்ணீர் தன் உடலிலேயே மூச்சு காற்றின் துணை பொருளாக உற்பத்தி செய்யப்படுது. கங்காரு எலி. வட அமெரிக்காவில் மணற்பாங்கான இடங்களில் காணப்படும் கங்காரு எலிகள் பசுமையான சாறு நிரம்பிய செடிகளை உணவாக உட்கொள்ளுது. இவை தன் வாழ்நாள் முழுவதும் தண்ணீர் குடிக்காமலே வாழுது. மணலில் ஒரு அடி ஆழத்துக்கு குழி தோண்டி அதில் வாழ்ந்துட்டு இருக்கு. இது தன் வலையின் வாசலை கூட கள்ளி செடிகள் துண்டுகளை கொண்டு அடைத்து வைத்துக் கொள்ளுமாம். இதனால் வலையின் ஈரம் பாதுகாக்கப்படுகிறது. இந்த எலிகள் எப்போதும் வியர்வையை வெளிப்படுத்துவதில்லை. இதன் சிறுநீரகங்கள் உடலின் கழிவை வெளியேற்ற மிக குறைந்த அளவு நீரையே பயன்படுத்துகிறது. டால்பின். நீர்வாழ் உயிரினமான டால்பின் நீரில் வாழ்ந்தாலும் தண்ணீரை குடிப்பதில்லை. நீர் அருந்தாத நீர்வாழ் உயிரினமான இது ஒரு சிறந்த பாலூட்டி இனமாகும். பாம்புகள், பல்லிகள் போன்ற பல உயிரினங்கள் தாங்கள் உண்ணும் பூச்சிகள் மற்றும் பிற உயிரினங்களின் உடலில் உள்ள ஈரத்தை பெற்றுக்கொள்கின்றன தவிர தனியாக நீரை அருந்துவதில்லை. தரைநாய். வட அமெரிக்கா, கனடா மற்றும் மெக்சிகோ பகுதியில் புல்வெளியில் வாழும் எலி வகையை சேர்ந்த விலங்கினம் இது. இதற்கு நாய் என பெயர் இருப்பினும் நாய் இனத்திலிருந்து உருவத்திலும் வாழ்க்கையின் நடைமுறையிலும் முற்றிலுமா இது மாறுபட்டது. இது ஒரு தாவர உண்ணி. இவை உண்ணும் புல்லில் உள்ள உயிர் சத்தையும் நீர் சத்தையும் எடுத்துக்கொள்வதால் இதுக்கு தண்ணீர் தேவைப்படுவது இல்லையா. இது தண்ணீரை தேடி செல்வது இல்லையா. கேட்கவே ஆச்சரியமா இருக்குல்ல? ஆமாங்க, மனுஷங்களுக்கு தான் தண்ணீர் ரொம்ப தேவை. சில விலங்குகளுக்கு தண்ணீர் ரொம்ப தேவை. ஆனா இது தண்ணீரே வாழ்ந்தாலும் இது தண்ணீர் குடிக்காம தான் இருக்கு. இந்த உலகத்துல நிறைய விஷயங்கள் ஆச்சரியமூட்டுற வகையில இருந்துட்டே தான் இருக்கு. ஸோ இந்த மாதிரி மோர் இன்ட்ரெஸ்டிங் வீடியோக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.